உங்களுக்கு என்ன தோணுது? கேம் இன்னியோட முடியுமா இல்ல நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா? இப்போதைக்கு இந்தியா ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் இங்கிலாந்து தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பேஸ்பால் ஆடினாங்க அப்படின்னா அவங்க இந்த மேட்சை வின் பண்றதுக்கான சான்சஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. நேத்து டேவோட லாஸ்ட் பால்ல சிராஜ் ஒரு சூப்பரான யார்கர் போட்டு ஜாக் ராலியை தூக்குனாரு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் ஓவர்ல டே 3 நிறைய இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு. நைட் வாட்ச்மேனா உள்ள வந்த ஆகாஷ் தீப்போட 50, ஜெய்ஷ்வாலோட செஞ்சுரி, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்களோட 50 இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவை ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல கொண்டு போய் சேர்த்திருக்கு. செகண்ட் டேவோட எண்ட்ல நைட் வாட்ச்மேனா உள்ள வந்த ஆகாஷ் தீப் தேர்ட் டே ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவாரு அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. மேபி அவரும் கூட அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவர் அக்ரெசிவா ரன்ஸுக்கு போக ஆரம்பிச்சாரு. அது அவரை 50க்கு கொண்டு போய் சேர்த்தது. ஒரு நல்ல இன்னிங்ஸ். ஜெய்ஷ்வாலுக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு 100 பார்ட்னர்ஷிப். இது டோட்டலி கேம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறதுனால இங்கிலாந்து கம்ப்ளீட்டா க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. ஆகாஷ் தீப் 50 கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த பக்கம் ஜெய்ஷ்வால் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. ஆகாஷ் தீப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வந்த கில் அண்ட் கருண் நாயர் சீக்கிரமே அவுட் ஆயிட்டாங்க. சில நல்ல ஷாட்ஸ் இருந்தாலுமே பெரிய இன்னிங்ஸா அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. தென் துருவ் ஜுரேல் உள்ள வந்தாரு. அவருக்கும் ஜெய்ஷ்வாலுக்கும் நடுவுல ஒரு 40 பார்ட்னர்ஷிப். ஜெய்ஷ்வால் செஞ்சுரி அடிச்சு அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஜுரேலுக்கும் ஜடேஜாக்கும் நடுவுல ஒரு 50 பார்ட்னர்ஷிப். ஜுரேல் ஜேமி ஓர்டன் பால்ல LBW ஆனாரு. அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு பிளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவ்யூ போகாம இருந்திருக்கலாம். இந்தியா நேத்து எடுத்த 3 ரிவ்யூவுமே எடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கே கிட்டத்தட்ட அது அவுட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இன்சைட் எட்ஜா இருந்திருந்தா மட்டும்தான் அது நாட் அவுட்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் 3 LBW ரிவ்யூமே நமக்கு போச்சு. கில்லுக்கு, சாய் சுதர்ஷனுக்கு, ஜுரேலுக்கு. தென் ஜடேஜாக்கும் வாஷிக்கு நடுவுல ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப். ஜடேஜா 50 அடிச்சு அவுட் ஆனாரு. ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறமா வாஷிங்டன் சுந்தர் கம்ப்ளீட்டா ஃபயர் மோடுக்கு போயிட்டாரு. இனி எவ்வளவு குவிக்கா ரன் ஸ்கோர் பண்ணி நம்ம டோட்டல் அதிகப்படுத்த முடியுமோ அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாயசமான சிக்ஸஸ் எல்லாம் அடிச்சாரு. அதுவும் 50 அடிக்கும் போது அடிச்ச 6 வந்து டோட்டல் கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். முடிவில் இந்தியா 394க்கு ஆல் அவுட் ஆனாங்க. நேத்து ஒரு டேல மட்டும் இந்தியா 320 ரன்ஸுக்கு மேல ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. ரெகுலரான குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப், நிறைய பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இந்தியா கொஞ்சம் அக்ரெசிவாவே விளையாடினாங்க. இங்கிலாந்தோட ஃபீல்டிங் இந்த இன்னிங்ஸ்ல ரொம்ப சுமாரா இருந்தது. ஆல்மோஸ்ட் 6-7 கேட்ச் அவங்க டிராப் பண்ணாங்க. தவிர ஸ்லிப் கார்டனை தாண்டி நிறைய பவுண்டரிஸ் போச்சு. அது இந்தியாவோட ஸ்கோருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஜாக் ராலி அண்ட் பென் டக்கெட் இங்கிலாந்துக்கு ஓபன் பண்ணாங்க. வழக்கம் போல கொஞ்சம் அக்ரெசிவா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல 3-4 கூட போச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்தியா ஓரளவு கண்டெயின் பண்ணாங்க. பேக் டு பேக் மேட் இன் ஓவர்ஸ் எல்லாம் கூட கிடைச்சது. டே 3யோட எண்ட்ல இங்கிலாந்து 50 for 1 அப்படின்னு இருக்காங்க. இனி அவங்க ஜெயிக்கிறதுக்கு 324 ரன் தேவைப்படுது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு 9 விக்கெட்டை எடுக்கணும். இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கு. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஓவலோட பிச்சை பார்க்கும்போது நிறைய ஃபுல்லர் டெலிவரிஸ் போட்டு LBW எடுக்கிறது இந்த மேட்ச்ல நிறைய விக்கெட்ஸ் கொடுத்திருக்கு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்தியா ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஷார்ட் பால் போட்டு பவுண்டரிஸை கன்சீட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை கடைசி 2 நாள்ல ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கைவசம் 2 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு உருட்டி இங்கிலாந்தை இந்த மேட்ச்ல சுருட்டலாம்.